Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. கதை தலைப்பு கருணையால் கிடைத்த மந்திரப்பழம். காலை பொழுதின் சோகமில்லா அமைதியால் நிறைந்த ஒரு காடு. அங்கு வாழ்ந்தது ஒரு சிறிய, நெஞ்சு நிகழ வைக்கும் அழகான குரங்கு. அவன் பெயர் எதுவென நாம் சொல்லத் தேவையில்லை. ஏனெனில் இந்த கதையில் அவன் நடத்தும் நல்ல செயல்களே அவனை உண்மையிலேயே அழகாக்குகின்றன. ஒரு நாள் வெயில் மெதுவாக மரங்களின் மேல் விழும் நேரத்தில் இந்த குட்டி குரங்கு கிளையில் அமர்ந்து காற்றை ரசித்துக் கொண்டிருந்தான். காட்டின் புறாக்கள் பறந்து கொண்டும் புல்லின் மேல் பனித்துளிகள் சிரித்துக் கொண்டும் இருந்தன. அந்த அமைதியான நேரத்தில் குரங்கின் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சிறிது நேரத்தில் அவன் கிளையிலிருந்து கீழே இறங்கி காட்டின் வழியை கடந்த உலாவத் தொடங்கினான். அனல் நிறங்களில் மலர்கள் மிளிர பல வண்ணத்துப் பூச்சிகள் அருகே பறந்து அவனை வரவேற்றபடி இருந்தன. இயற்கையை நேசித்த அந்த குரங்கு அதன் ஒவ்வொரு சிறு சத்தத்தையும் கவனித்து மகிழ்ந்தான். அப்படியே முன்னே செல்வதற்குள் அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான். ஒரு சிறிய ஆற்றின் பக்கத்தில் ஒரு மான் பலவீனமாக படுத்திருந்தது. அதன் மூச்சு மெதுவாக, கண்கள் சோர்ந்திருந்தன. அதை பார்த்தவுடனே குரங்கின் இதயம் கவலையால் நிறைந்தது. யாரும் சொல்லாமல், யாரும் கேட்காமல் அவன் உடனே மானை உதவ நினைத்தான். குட்டிக் குரங்கு சிறு கைகளில் தண்ணீர் எடுத்து மானின் வாயருகே கொண்டு சென்றான். மானுக்கு அந்த தண்ணீர் உயிர்ப்பை கொடுத்தது போலத்தான். அத்தருணம் காட்டின் ஒளி கூட மென்மையாக ஒளிர்ந்தது. ஒரு நல்லது நடக்கிறது என்பது போல. அடுத்து குரங்கு மிக வேகமாக மரமேறி பழங்களை பறித்து வந்தான். அவன் சோர்வுற்றாலும் இந்த மான் பசியால் இவ்வளவு துன்பப்படக்கூடாது என்று மனதில் நினைத்துக்கொண்டு தொடர்ந்து பழங்களைச் சேர்த்தான். அவன் அந்த பழங்களை மானின் முன் வைத்து அது உடல் பலம் கொள்வதை அமைதியாக பார்த்தான். சில நேரம் கழித்து மானம் மெதுவாக எழுந்தது. அதன் கண்களிலிருந்த சோர்வு மறைந்து அமைதியான நன்றியும் நம்பிக்கையும் மட்டும் இருந்தன. அதற்கு பக்கத்தில் நின்ற குரங்கு அந்த மாற்றத்தை பார்த்து மனத்தில் ஒரு வெப்பமான மகிழ்ச்சியை உணர்ந்தான். அந்த நிமிடத்தில் காட்டின் ஆழத்திலிருந்து ஒரு மாய ஒளி வெளிச்சமாக பரவியது. மர இலைகளும் காற்று நிசையும் சேர்ந்து ஒரு அதிசயமான தோற்றத்தை உருவாக்கின. அப்படியே அந்த ஒளியின் நடுவில் காட்டின் காவலராக அறியப்படும் ஒரு உயர்ந்த ஆன்மா தோன்றியது. அவன் உடல் முழுதும் ஒளியால் நிரம்பிய இலைகளால் ஆனது போல இருந்தது. குரங்கு அந்த காட்சியைக் கண்டு வியப்பில் நிற்க, அந்த காவலன் அமைதியான பார்வையுடன் அவனை நோக்கினான். காவலன் தனது கையில் ஒரு பிரகாசிக்கும் மந்திரப் பழம் பிடித்திருந்தான். அது தங்க நிற ஒளியால் துளிர்த்து அந்த காட்டையே மேலும் ஜொலிக்கச் செய்தது. அவன் அந்த பழத்தை மெதுவாக குரங்கிற்கு அளித்தான். அதை பெற்ற குரங்கின் முகம் ஆச்சரியத்தாலும் நன்றியாலும் ஒளிவிட்டது. அந்த பழத்தை இரு கைகளாலும் கவனமாக பெற்றுக்கொண்ட குரங்கு அந்த ஒளியின் வெப்பத்தில் நிலைத்திருந்தான். அந்த நேரம் அவனுக்கே புரிந்தது, தன் தன்னலமற்ற கருணை இந்த மந்திர பலனை பெற்றுக் கொடுத்தது என்பதில். மாலை நேரம் வந்தபோது குரங்கு ஒரு பாறை மீது அமர்ந்து அந்த மந்திர பழத்தை அணைத்துக் கொண்டபடி அமைதியாக காற்றை ரசித்துக் கொண்டிருந்தான். சுற்றிலும் பறவைகளின் மின்மினி பூச்சிகள் ஒளிரும் நட்சத்திரங்களைப் போல பறந்தன. காட்டின் அனைத்து உயிரினங்களும், மானம் முதல் மயில் வரை, அந்த குட்டி குரங்கின் செயலை பார்த்து பெருமையுடன் அமைதியாக நின்றன. அந்த சூரியாஸ்தமன ஒளியில் குரங்கின் சிறிய உருவமே கூட கருணையின் சின்னமாக ஜொலித்தது. இந்த கதை நாம் சொல்லும் பாடம் என்னவென்றால், கருணை என்பது எப்போதும் கண்களில் தெரியாத ஒரு மந்திரம். ஆனால் அதை பிறருக்கு தந்தால் அதன் பலன்கள் நம்மை எதிர்பாராத நேரத்தில் வந்தடையும். Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and